ஈடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஈடி வெல்த்தில் ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஜென்ரலாக நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஜென்ரலாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கோல்டு அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டி, சில்வர் அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டி. பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா சில்வர் 169% கொடுத்துருக்கு. இதே கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்துலேயே ஒரு 11% கிட்ட இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. இந்த வருஷம்னா நான் சொல்கிறது ஜனவரி 1, 2026 இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறது ஏப்ரல் 26, 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 11.7% கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்தில் மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னென்னாக்கா கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அது ஆர்பிஐ பாண்டாக இருக்கலாம், இல்லைனா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுற பாண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா டெட் ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.9% இருக்குது. இது ரெண்டுத்தையும் தவிர வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் உள்ள டாப் 750 கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். 750 கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த 750 கம்பெனி எடுத்திங்கனாக்கா முதல் 100 கம்பெனிஸ், அதாவது ஃபஸ்ட்டு கம்பெனிலேருந்து 100 கம்பெனி வரைக்கும் உள்ளதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 28.7% 2017 கொடுத்துருக்கு. 2017 லார்ஜ் கேப் 28.7. இது 1 to 100 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி. இதே 101வது கம்பெனிலேருந்து 250வது கம்பெனி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மிட் கேப்னு சொல்லுவோம். அந்த மிட் கேப் கம்பெனி பார்த்தீங்கன்னா 2017 பார்த்தீங்கன்னா 45.9% கொடுத்துருக்கு. இதே 250க்கு மேலே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்மால் கேப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் அந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 2017 அதுதான் 54.5% கொடுத்துருக்கு ரிட்டர்ன்ஸ். இதே 2021 பார்த்தீங்கன்னாக்கா 57.5%, அதாவது ஒரே வருடத்தில், அதாவது நீங்கள் 2021 ஜனவரி 1 அன்றைக்கி நீங்கள் போடுறீங்க, டிசம்பர் 31 2021 பார்த்தீங்கன்னா அது 57.5 ஆகிருக்கு. இதே நீங்கள் 2018 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் கேப் இங்கே எப்படி 54.5ன்னு எப்படி இங்கே மேலே போச்சோ, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -29.7, அப்படி பாதிக்கு பாதி இப்படி கிட்டத்தட்ட 60% வேல்யூ எரோட் ஆகிடுச்சு. ஏன் இந்த மாதிரி எரோட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதம் 2018 ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணாங்கனாக்கா இந்த கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாம் நாங்கள் டேக்ஸ் பண்ண போகிறோம். ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, நாங்கள் டேக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டக்குன்னு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. கீழே விழுந்தது என்ன ஆச்சுன்னா 2 வருஷம் இட் டிடன்ட் டூ ரியலி வெல். 2017 அருமையாக பண்ணிச்சு ஸ்மால் கேப்பு. அதுக்கப்புறம் 2 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸுக்கு கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா பை டிசம்பர் 31, 2020 கோவிட் முடியும் போது என்னாச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஏன்னா பிகாஸ் பேண்டமிக் அதுக்கு வேக்சினேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி 20.6% கொடுத்தது. ஆனால் 2021 ஒரு ட்ரீம் ரன் மாதிரி 57.5 கொடுத்தது. பட் இப்போ லாஸ்ட் நீங்கள் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் 169.1 கொடுத்துருக்கு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் 3.7 கொடுத்துருக்கு. இதே கோல்டு பார்த்தீங்கன்னா 11.7. இந்த லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா 10 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு இன்வெஸ்டர், நான் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக நம்மளுடைய இன்வெஸ்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜென்ரலாக பார்த்தா என்ன சொல்லுவோம்னா எந்தெந்த இடத்துலலாம் மார்க்கெட் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அசட் கிளாஸில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2017 ஸ்மால் கேப் ஒரு 54% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா நீங்கள் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், நானும் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், ஒரு பேப்பரை பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சார் 54.5 நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா டப்புன்னு கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு கோல்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. 7.8 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 24.5 கோல்டு போயிருக்கு. 3வது வருஷத்தில் கோவிட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா 28.4% வந்துருக்கு. சார் 3 வருஷமும் கோல்டு பிரமாதமாக போயின்னு இருக்குது சார். கண்டிப்பாக அவுன்ஸ் $2,500 மேலே போகும், $3,000 மேலே போகும், $4,500 போகும் அப்படின்னு சொல்லி
நீங்கள் 2021 போட்டிருந்தீங்கன்னா அந்த கோல்டனுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 2021 பார்த்தீங்கன்னா கோல்டனுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா -4.3. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வின்னர்ஸ் கீப்ஸ் ரொட்டேட்டிங். கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன தான் பண்ணணும், இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அசட் அலோகேஷன். இதுதான் வந்து சொல்யூஷன். அசட் அலோகேஷன் போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு அசட் கிளாஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, ஒரு நார்மல் வேல்யூவேஷனில் இருக்கா, இல்லை ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம், அது ஃபேர் வேல்யூவில் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன் போயிடுச்சா, இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈக்விட்டி மார்க்கெட் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. லார்ஜ் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து லாங் டேர்ம் பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது. இப்போ லாங் டேர்ம் பிஇ ரேஷியோ வந்து 20.2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து 25 போயிடுச்சு, 26 போயிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹை வேல்யூவேஷன் போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 17லேருந்து 18க்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான டெசிஷன். இந்த வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ட்ரெய்லிங் 12 மந்த்ஸில் எவ்வளோ வந்திருக்கு, லாஸ்ட் 3 இயர் ஆவரேஜ், 5 இயர் ஆவரேஜ், ரோலிங் ரிட்டர்ன் ஆவரேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் 1 இயர் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் 3 இயர்ஸ். இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு தான் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லலாம்னா, சார் நான் வந்து இப்போ கோல்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து சில்வரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை சார் நான் வந்து ஸ்மால் கேப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை நான் வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.